Hello, welcome back to Try Time Chapter Exercise 3. இதில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து length of the perpendicular and the equation of the line. இந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ரிலேட்டடாக சொல்லிக்கலாம். கொஸ்டின் பார்க்கலாம். In the triangle ABC with vertices A2, 3, B4, -1 and C1, 2, find the equation and length of the altitude from the vertex A. இப்போ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதோட வெர்டெக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏல இருந்து வரக்கூடிய ஆல்டிடியூட், அதாவது ஆல்டிடியூட் அப்படின்ற சென்ஸ் ஏல இருந்து வரக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைன் டு த அதர் சைடு. ஸோ அதுதான் ஆல்டிடியூடோட டெஃபினிஷன். இட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் லைன் ஃப்ரம் அ வெர்டெக்ஸ் டு த ஆப்போசிட் சைட்ஸ். ஸோ இப்போ பிசில இருந்து ஏடி வந்து ஆப்போசிட் இருக்கும். டி இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் பிசி. ஸோ இதை இப்போ வந்து டயக்ராம் போடுறோம். டயக்ராம்ல இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டிங்கிற பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சு ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படிலாம் யூஸ் பண்ணி பண்ணோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏடி கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வந்துட்டு லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் வந்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த லைனை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸ்லோப் ஆஃப் த பிசி கண்டுபிடிச்சு ஸ்லோப் ஆஃப் த ஏடி அதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு பிறகு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த ஏடியோட ஈக்குவேஷன் செட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஏடியோட ஈக்குவேஷன்ல இவ யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ ஸ்டெப் ஒன். Step 1, slope of BC. Okay, y2 m is equal to y2 minus y1 x2 minus x1. இங்க y2 என்னதுப்பா? y2 2 பா, y1 minus 1 பா, x2 வந்துட்டு 1 பா, 4b x2 வந்து 1, x1 வந்து 4. So இதை simplify பண்ணா 2 plus 1 divided by 1 minus 4, 3 divided by minus 3 equal to negative 1. So step 2. Step 2 என்னது? Slope of AD கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? AD is perpendicular to BC. Therefore, M of perpendicular வந்து it's equal to 1. Okay. இப்போ step 3 என்ன கண்டுபிடிக்கணும்? Equation of AD கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்கு? பாயிண்ட் 2, 3 இருக்கு. M பெர்ப் வந்து 1 இருக்கு. ஸோ y minus y1 is equal to m perp into x minus x1. ஸோ y minus y1 ஓட வேல்யூங்க 3, m perp வந்து 1, x minus 2. ஸோ y minus 3 is equal to x minus 2, which is equal to x minus y minus 3 அங்க போச்சுன்னா plus 3 minus 2 is plus 1. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி. இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி கேட்டிருக்காங்க, அது கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் பிளஸ் 1 ஆர் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சு லைனுக்கும் பாயிண்ட்டுக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 4. ஸோ இப்போ வந்து பெர்பெண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் தெரியும். பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ஏடின்னு நமக்கு தெரியுது. ஸோ இது எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு? பிசிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படிங்கும் போது ஈக்குவேஷன் ஆஃப் பிசி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பிசியோட பாயிண்ட்ஸ் என்னென்னு நமக்கு தெரியும். சாரி, பிசியோட ஸ்லோப் வந்துட்டு -1ன்னு தெரியும். ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லு. பி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பி பாயிண்ட்ஸ் வந்து 4, -1. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியுமா?
m into x minus x1, y plus 1 minus 1, x minus 4. So y plus 1 equal to minus x plus 4. So x plus y plus 1 minus 4 equal to 0. So x plus y minus 3 equal to 0. So இப்போ step 5 என்னன்னா length of the perpendicular கண்டுபிடிக்க போறோம். Length of the perpendicular, that is AD ஓட length கண்டுபிடிக்க போறோம். So AD ஓட lengthக்கு என்னென்ன line இருக்கு, x plus y minus 3 equal to 0 and point வந்து 2, 3 இருக்கு. நமக்கு distance formula என்ன, absolute value of ax1 plus by1 plus c over square root of a square plus b square. So இப்போ numerator பார்த்தோம்னா a வந்து 1, x1 வந்து 2, b வந்து 1, x1 வந்து 3, y1 வந்து 3 and c வந்து minus 3, absolute value over a square வந்து 1, b square வந்து 1. Okay. இப்போ இதை simplify பண்ணோம்னா 2 plus 3 minus 3 over square root of 2. So 3 and 3 cancel. So 2, absolute value of 2 is again 2. 2 divided by root 2. இதை simplify பண்ணா root 2 units. Okay. So வந்துட்டு equation of the line. Equation பார்த்தோம்னா x plus 1 is equal to y or y x minus y plus 1 equal to 0. Distance பார்த்தோம்னா root 2 units. ஸோ இது வந்து ஒரு பெரிய சம் மாதிரி இருக்கு பிகாஸ் ரெண்டு பார்ட்டு கேட்டிருக்கிறதுனால ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டெப் 2 வந்துட்டு ஏடியோட ஸ்லோப் வந்து அதுல இருந்து கிடைச்சிருக்கு. ஸ்டெப் 3 வந்து ஸ்லோப்பா ஈக்குவேஷன் ஆஃப் த ஏடி கண்டுபிடிச்சு அந்த பார்ட்டை முடிச்சிடும். ஸ்டெப் 4 என்ன பண்ணோம்னா லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல் பெர்பெண்டிகுலர் லைனோட லென்த், அதாவது அந்த எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அந்த லைன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் யூசிங் த ஃபார்முலா. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். இதே இது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பிசிங்கிற லைன் இருக்கு, தட் மீன்ஸ் அந்த எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 3 இருக்குன்னா ஸோ இது வழியா வந்துட்டு அந்த ஏடியோட லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. இன்டர்செக்ட் பண்ணா டியோட பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஏவோட பாயிண்ட்டுக்கும் டியோட பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அது ஒரு மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் அதே தான் கிடைக்கும். ஸோ இதை அப்படி சால்வ் பண்ணா என்னன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அந்த ஈக்குவேஷனையும் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு பிறகு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். Anyway, the answer would be the same. Okay. Okay. Thank you.